பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரம் 9, ஜெனசிஸ் சாப்டர் 13:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை தான். யோசிப்பு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் என் கண்கள் கலங்கும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, பாவம் செய்கிறதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் பாவம் செய்திருக்கலாம், சில நேரங்களில் சந்தோஷமா இருந்திருக்கலாம், துணிகரமான பாவத்திற்கு உட்பட்டிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உட்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், விலக்கி காத்துக்கொள்ளும். சகோதரா, குடிக்காதீங்க. சகோதரி, வேண்டாம், தவறு செய்யாதீங்க. அக்கா, என் புருஷன் சரியில்லை. அண்ணன், என் புருஷன் சரியில்லை. என் மனைவி சரியில்லை. என் மனைவிடத்தில் இருந்து சந்தோஷமும் இல்லை, என் புருஷனிடத்தில் இருந்து சந்தோஷமும் இல்லை. அதற்காக துணிகரமான பாவத்திற்கு உட்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை நம்மை காப்பாராக. இன்றைக்கு இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற நான் முதற்கொண்டு இந்த வார்த்தைக்கு உரியவன் தான். துணிகரமான பாவத்திற்கு உட்படாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இவ்வளவு பெரிய பொல்லாங்கு தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? யாருடைய அன்பும் இல்லாதவன், அன்பே இல்லாமல் காணப்பட்டவன். அவன் சூழ்நிலையில இந்த நிலையில சொல்லும் பொழுது அவனுக்கு யாருடைய அன்பு இருக்கு? தாயின் அன்பு இருந்துச்சா? இந்த நிலையில இருந்தானே, இந்த நிலையில் அவன் காணப்படும் பொழுது, இந்த சூழலை அவன் சூழ்நிலையை சந்திக்கும் போது யோசேப்புக்கு தாயினுடைய அன்பு கிடைத்ததா? இருந்ததா? தகப்பனுடைய அன்பு இருந்ததா? யாராவது ஒருத்தருடைய அன்பு இருந்ததா? உடன்பிறப்புடைய அன்பு இருந்ததா? ஒருத்தருடைய அன்பும் இல்லை. ஒரு போலியான மாய்மாலமான கொஞ்ச நேர அன்பு. அதை தூக்கி எறிந்தான், அதை விரட்டி விட்டான். எவ்வளவு பெரிய ஜெயம் எடுத்திருக்கிறான் பாருங்கள். இதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். சற்று ஆவில யோசித்து பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எவ்வளவு பெரிய ஜெயத்தை எடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார். இதை வார்த்தை நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு ஒரு பலனை கொடுப்பாராக. அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறார். மேற்கொள்ள இப்படி ஒரு போராட்டமான, இப்படி ஒரு பாவத்தை மேற்கொள்ளும் பலன் இந்த நாளில் நமக்கு தருகிறார். ஒரு பலனை கொடுக்கிறார். சிந்தையெல்லாம் போராட்டம், கண்ணெல்லாம் போராட்டம். வாலிபனே, அந்த செல்லை வைத்துக் கொண்டு ஆபாசமாய் காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? வாலிபிள்ளையே, ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பிள்ளை இன்னொரு வாலிப பிள்ளையோடு தவறு செய்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அதை தவறு விட்டு வெளியே வா. இன்னைக்கு கொஞ்சம் கல்லெறிகிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு காலை செய்தி பரவாயில்ல, அர்த்தத்தோடு தான் பேசுகிறார். வேலை ஸ்தலத்துல யாரோட தவறை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? மனைவிக்கு தெரியாமல் யாரிடத்துல தவறை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. அதை விட்டுடுனா விட்டுடு, அறுத்துடுனா அறுத்துடு. கர்த்தர் நோன்னு சொல்லிட்டார்னா நோ, வெளியே வான்ட்டார்னா வெளியே வா மகனே. இது நிமித்தம் உனக்கு பரலோகத்துல பலன் மிகுதியை உண்டு. தேவன் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். எப்படியாக பிசாசு நம்மளை வஞ்சிக்க செய்கிறான், விழ வைக்க எத்தனை பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் நம்மளை காக்கிறார். வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் பேசு என்று சொல்லுகிறபடினால் நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு போராடி கொண்டிருக்கிறீர்களா? Come out in Jesus name. வானம் திறக்கப்படுகிறது. இந்த நேரம் ஒரு விடுதலை உண்டாக்குறார். இந்த வேலனை கத்த தருகிறார். இந்த போராட்டமான பாவ இச்சையை மேற்கொள்கிற, விபச்சாரத்தை மேற்கொள்கிற ஒரு வேலனை கத்த நமக்கு தருவாராக, நமக்கு தருவாராக, நமக்கு தருவாராக. பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஓடிரு மகளே, ஓடிரு. வேற வழியில ஓடிதான் ஆகணும். இயேசு நாமத்தில் இப்பொழுதே அந்த வேலன் உண்டாகட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை இன்னைக்கு யார் மனதில் காயப்படுத்தியிருந்தால் ஒரு மனம் திரும்புதலுக்காக தான் என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். மூடிக்கொள்வாராக, மூடிக்கொள்வாராக. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.